நீங்க ஒரு காய் என்ன விளைஞ்சிரும் விடுஞ்சிரும் விளையாட்டு சொல்ல திடீர்னு சாப்பாடு போட்டு மேரேஜ் பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் 5 பேர் பெண்கள் ஃபர்ஸ்ட் பெண்கள் 5 போடு போடு 2 போடு போடு பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் மாதிரி உனக்கு நான் ரொட்டி இருந்தா என்ன கொத்து போடுமா மேரேஜ் கொத்து போடுமா ஏலே டேபிள் தள்ளி போடு ஏ செல்வசங்க கொஞ்சம் மேல வாங்க அப்படியே இல்ல அப்படியே வந்து வாங்க வாங்க கமெண்ட் ஒரு பேர் செல்வசங்க வாங்க நீ கை தட்டுங்கப்பா சொல்லுங்க கை தட்டுங்க ஆமா காசு அக்கௌண்ட் தான் கிடைக்குது போயிட்டு அப்போ பர்ஸ்ல சரி மேரேஜ் ஆரம்பிங்க பெண்கள் உட்காந்துட்டாங்களா சாப்பாடு கொடுத்து ஆரம்பிங்க பிஎம்டி ஒன்றிய தலைவர் வந்துட்டாரு செல்வசங்கர் சரி ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா என்ன வந்து ஆதரிக்காங்கப்பா என் அண்ணன் பிஎம்டி செல்வசங்கர் தம்பி சொல்லி சொல்றேன் சொல்றேன் நம்ம போட்டிய லைவ்ல போடுறது நம்ம குமார் போடுறாப்ல நம்ம லைவ் குமார் அவர் எப்பவுமே லைவ்ல தான் இருப்பாரு 24 hours லைவ் தான் கசரசம் எடுத்தா லைவ்ல தான் இருக்காரு எதுவுமே லைவ்ல தான் இருக்காரு லைவ் குமார் தான் மக்கள் சேவையே மகேசன் சேவை நம்ம டீம்ல எல்லாரும் ஒண்ணுப்பா நம்ம பிஎம் அண்ணா செல்வசங்கர் வந்திருக்காரு சரி சரி பாத்துக்கலாம் வாங்க வாங்க சரி சிவா போட்டி ஆரம்பிக்கலாம் இடம் கொண்டாங்களா கொஞ்சம் கந்தியா பாண்டியர் இதற்கு முன்பு போட்டி நடந்தது அன்பு தம்பி வேல்முருகன் பாண்டியன் சுருட்டு போட்டியில் வென்று சாதனை படுத்தது அவருக்கு ஒரு கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சுருட்டு போட்டியின் கிங் 2ஆம் வைகுண்டம் பாண்டியன் அன்பு தம்பி முனிசான் தம்பி சுருட்டு போட்டியில் 2ஆம் வைகுண்ட பாண்டியன் அன்பு தம்பி நம்ம முனிசாமி சுருட்டு போட்டு வச்சு போயிட்டாரு கைத்துக்கு எல்லாரும் குமார் கைத்துக்கு போயிருக்கு யாரும் வைகுண்ட பாண்டியன் விசுவாசம் இல்ல கைத்துங்க அவர்களுக்கு கைகளை தட்டி கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க நம்ம முனிசாமி பண்ணுக்கு லட்சுமணிக்கு கொஞ்சம் கைகளை உற்சாகப்படுத்துங்க வைகுண்ட பாண்டியன் விசுவாசி முனிமக்கா இலைய கொண்டா கொஞ்சம் நீங்க பேசணும் அப்புறம் இலைய கொண்டாங்க அண்ணா சுப்பிரமணியனா சென்னை நோண்டு கூட ஆக போட்டி போடலையா வாங்க இலைய பிரிங்க 5 பிரிங்க இலைய சிவா இலைய பிரி ஆமா இலைய பிரி சிவா இந்த சாப்பாடு பொட்டுல வந்து கையை யாரும் உள்ள கொண்டு கூட கையை பின்னாடி கட்டணும் பாப்பா கோலே கோலே மகேஸ்வரி கையை பின்னாடி வச்சிடணும்னா கையை பின்னாடி வைக்க கூடாம கையை கட்டிக்கணும் சாப்பிட அள்ளி குடிக்க கூடாது வாயாலே சாப்பிடணும் கையில யாரும் சாப்பிட்டா அவுட்டு வாயால சாப்பிடணும் கைய பின்னால கட்டணும் பாத்துக்கிட்டே இருக்கும் பழம் வந்து லாஸ்ட் சாப்பிட்டு பண்ணு கரைஞ்சி ஒரு பண்ண எடுத்துருங்க மாறே
பண்ணுதான் ஏங்க பண்ணிருக்கா இல்ல நீ அடுத்த உட்கார உனக்கு இருக்குல்ல நீங்க அண்ணா முடிச்சா பண்ணுங்க ஏதாவது பொண்ணு சொல்லுங்க. யாரது பவித்ரா சாதனை கொஞ்சம் ஓரமாடு சொல்லு. ஓரமாங்க சரி, வச்சாச்சா? கொஞ்சம் ஓரமா போங்கப்பா. ஏய், இடையே விடுங்க. பழம் வைக்கல அங்க பழம் வைக்கல பழம் வைக்கலாங்க பழத்தை உரிச்சு வச்சிருக்கேன், வேலை சொல்றாங்க. பழத்தை உரிச்சு வச்சிரும். அங்க பழம் வைக்கல உரிச்சு வச்சிருக்கேன். சிவா, பழத்தை உரிச்சு வச்சிரு. உரிச்சு வச்சுட்டு கையை பின்னாடி கட்டிருந்தப்ப யாராலும் சரி, சரியா? பழத்தை உரிச்சு வைங்க. ஒரு ஆளுக்கு எத்தனை பணம்? ரெண்டு பண்ணு. பச்சை மிளகாய் இப்படி வைக்க கூடாது. யாருக்கு பழம்? பச்சை மிளகாய் எப்படி வைக்க என்ன தெரியுமா? சரி, தள்ளிக்கா சிவா. பழம் ஒரு 3 பழம் கம்மியா இருக்கு, கொண்டாங்க. பவித்ரா, பழம் யாரும் தூக்க மாட்டாங்க. பழம் யாரும் தூக்க மாட்டாங்க. மனது யாரும் பழம் எடுக்க மாட்டாங்க. பச்சை பார்த்து எடுத்தாங்க, யாரும் வருத்தப்படாதீங்க. ஒரு போட்டி கம்மா எடுத்துக்க. சிவா, என்னாச்சு? மூணு வைக்கணுமா பூனா, பழம் யாரும் எடுக்க மாட்டாங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க. யாரும் பொங்கலுங்க இருக்கு பொங்கலுங்க இருக்கு வார அச்சா, கொஞ்சம் ஓரம் வந்துடும் போட்டி, சரியா? மூர்த்தி, மாறி மாறி செல்வா, பொங்கல் எடுத்து பொங்கல் வருது. பொங்கல் வருது. சரி, இந்த போட்டியில நமது சரி கொஞ்சம் எல்லாரும் ஓரமா தள்ளி நில்லுங்க. முன்னூறு ஆளுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். பாக்குற ஆளுக்கு அப்படி வந்து பின்னால வேணா போயிருங்க. செவன பாட்டிலையும் கலர் பாட்டிலையும் பின்னால சேர்ல உட்காந்துருப்பாங்க. பின்னால கொடுத்து வச்சுக்கோங்க. நீ கேட்கல வேண்டாம், அவங்கள வச்சிருவாங்க. வாயால யாரும் சாப்பிட கூடாதுன்னா கையை பின்னால கட்டிட்டு வாயால சாப்பிடணும். கொஞ்சம் எல்லாரும் ஓரமா தெரியும் நின்னுக்காங்க, எல்லாருக்கும் தெரியற மாதிரி. சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் காலும் கையிலும் கொஞ்சம் ஓரம் படிக்கங்க. கொஞ்சம் ஓரம் போங்க. கொஞ்சம் ஓரம் போங்க. மாறி எல்லாம் கையை கட்டணும். கையை கட்டு. எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கா? மாறி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கா? இருங்க. 1 2 3 பார்த்து மெதுவா. கொஞ்சம் ஓரமா நின்னுப்பா, எல்லாரும் பாக்கட்டு. இங்கிட்டு ஓரமால நம்ம நேரடி ஒளிபரப்பு. மாப்பிள்ள குமாரு, கொஞ்சம் ஓரமா நின்று எடுங்க. கொஞ்சம் ஒரு பாட்டை போட்டு விடு. சிவா, 108 நம்பர் கண்டிப்பா பக்கத்துல இருக்குது. எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் சாடுங்க. சிவா, கொஞ்சம் ஒரு பாட்டை போடுப்பா.
கீழே விழுந்தா எடுத்து வச்சிருவாங்க, அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மகேஷே பார்த்து கொஞ்சம் இருக்கட்டும் மகேஷ். பார்த்து ஓரம் பண்ணுங்க. ஆனந்த் அந்த சைடுல கொஞ்சம் ஓரம் பண்ணி சொல்லு. பாண்டே கொஞ்சம் காட்ட கொடுப்பா. எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாதான் பரிசு. சாப்பிடு பாப்பா. பாதியில எஞ்சி போனா அதை அப்படி நீங்க வாங்கி கொடுத்துடணும். நம்ம பிஎம்டி சார்பா ஒரு பரிசு வேட்டா இருக்கு, பயப்படாதீங்க. செலவு சங்கர்த்த பிஎம்டி சார்பா செலவு சங்கர் வேட்டா ஒரு பரிசு இருக்கு, பயப்படாதீங்க. அந்த பரிசு நாங்க சொல்ல மாட்டோம் இருக்கேனா. நாங்க சொல்லுவோம்ப்பா இருக்கு, பிஎம்டி பரிசு இருக்கு. நம்ம செலவு சங்கர்த்த இருக்கு. புடிங்க ஆமா பார்த்து பக்கத்துல ஓரம் இலையில கிடைக்க இலை இருக்கு. தம்பி பாட்டி வந்து பாட்ட போடல. கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க, ஓரம் பண்ணுங்க, அமைதியாக இருக்கணும். ஓரம் பண்ணுங்க மணிமா, எல்லாத்துக்கும் வித்தியாசம். இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள்ள. கொஞ்சம் இருக்கு. அடி 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 அவ்வளவுதான். அடி அடி அவ்வளவுதான். அடுத்து வந்து பசங்க சாப்பாடு போட்டி. அடுத்து சாப்பாடு போட்டு பசங்களுக்கு பாண்டே அடுத்து பசங்களுக்கு நாலு புறத்தா பிச்சு போட்டு என் தம்பி பாண்டி கேட்டான். வணிங்க பான்சர் கொண்டு இதாவது என் தம்பி பாண்டிக்கு வந்து 4 புரட்டா ஒரு ஆண்டடி கேட்கான். மாப்பிள குமாரு, தம்பி ராமு, தம்பி பாண்டி. எப்பா ஒரு நிமிஷம் சொல்றீங்க, பரிசு ஒண்ணுதான். நீங்க 5 பேர் இருக்கீங்க, பரிசு ஒண்ணுதான். சரியா பாட்டு? சரியான டீம். உங்களால கம்பெனிக்கு ரொம்ப நட்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு பரிசு என்ன தெரியுமா? பிஎம்டி சார்பா நீங்க செல்வசங்கர் பரிசு கொடுக்க போறாரு உங்களுக்காக. மனோட்ட சாப்பாடு என்ன வாங்கி தர சாப்பாடு சாப்பாடு வாங்கி தர செல்வசங்கர். என்ன பண்ணி பேசுறாங்க? மாப்பிள்ள அத்தை சாப்பிட்டாங்க. மட்டன் கொண்டு வரலாம், மட்டன் கொண்டு வரலாம். மணினா நீங்க எல்லாம் சாப்பாடு பண்ணலாம்ல? பண்ணுங்க. மணினா தம்பி பாண்டிக்கு ஒரு 5 போட்டோ ஒரு ஆண்டு கேட்கான். ஒரு 5 போட்டோ ஒரு ஆண்டு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்ப மிளகாயும் சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் சொல்ல மிளகாயும் சேர்த்து சாப்பிடணும். மிளகாய் மட்டும் வைக்க கூடாது.
மிளகாயும் சேர்த்து சாப்பிடணும், இடையில ஒண்ணு இருக்கக்கூடாது. என் அண்ணன் சுப்பிரமணிய பிரைஸ்க்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு பாப்பு. அரைப்பொண்ணு போதுமா பாப்பு. சிரிக்காத பாண்டு, உனக்கு பிஎம்டி சார்பா எவ்வளவு பெரிய ஆள் தான் நிக்க. நம்ம ஆளு செலவுசங்கெல்லாம் நிக்காரு பிஎம்டி சார்பா. எல்லாம் தெரியும் உனக்கு. மார்க் மட்டும் போட்டுருக்கான். பணம் கூட மாதிரி முடிஞ்சிருவாங்க. கறி குழம்பு சாப்பிட வந்தவங்க யாரு கொண்டு வரா? யாருக்கு? கறி குழம்பு அதான் சொல்றேன். கொஞ்சம் ஓரமா நின்னுங்க மணினா. மணினா இங்க நின்னுங்க. சாப்பிட்டியா பிள்ளைங்க? பிள்ளைங்க சாப்பிட போறீங்க நிச்சயம். பாண்டே பாண்டே உனக்கு கறி வருது. கறி கறி ஆளு கொஞ்சம் வைக்காம. உனப்பா கறி வேண்டாம். சிக்கன் கறி வேண்டாம். நாகராஜ் மாமனார் கறி கொண்டு ஓவரப்பா. சண்டை போட்டா மாமனார் கொண்டு வந்து சொல்ல முடியாப்பா. விட்ட மாமனார்ட்ட சொல்லப்பா. நீ வீட்டை கருணை சண்டை போடுவான். கறி வைக்காத என்ன? நீ கறி வைக்காத இருக்கும். மாவு கொஞ்சம் ஓரமா. கறி கறி ஒருத்தரும் வைக்க கூடாதுமா. தொண்டை சுத்தமா. சரி மாறு ஓகே சொல்லாமா. கொஞ்சம் ஓரமா நின்னுங்களா எல்லாரும். எல்லாரும் பாக்குறீங்களா? கொஞ்சம் ஓரமா நின்னுங்கப்பா. 1 2 கைய கட்டுங்க. பாண்டி என்ன பாட்டை போடுங்கப்பா. பாட்டை போடு 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 போடு. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. பிஎம்டி சார்பா இருக்கு. அரப்பூர் மோதிரம் இருக்கு உங்களுக்கு. நம்ம செலக்ட் பிஎம்டி சார்பா மோதிரம் இருக்காரு. ஆமா அரப்பூர் மோதிரம் இருக்கு. பிஎம்டி சார்பா மெதுவா சாப்பிடுங்க, மெதுவா சாப்பிடுங்க. ஆமா போடு போடு பாட்டை போடு. பாட்டு 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 பாட்டை போடப்பா. கொஞ்சம் பாண்டி கோபப்படுறான். பாட்டை போட்டு திக்க மாட்டாங்க. கொஞ்சம் பாட்டை போட்டு கட்டுவாங்க. கொஞ்சம் ஓரமா நின்று எல்லாரும் பாக்கல. இப்படி கொஞ்சம் நவுட்டுக்காங்க. சரி சரி பாண்டி அடுத்து பாண்டி சிக்கன் வறுக்க முடியல. சிக்கன் வைக்க முடியல. ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணு. செட் ஆஃப் பண்ணு. குமார் என்ன கையில நீங்க சொல்லிட்டா. ராம ராம ஆப்பிள் கிடைக்கல. ஆப்பிள் கிடைக்கல.
வாலிப பசங்க தண்ணியில போட்டு ஆப்பிள் கிடைக்கிற போட்டி. வாலிப பசங்க 5 சேர் போடு. அதே மாதிரி கை பிடிக்க கூடாது. சொல்லிருக்கேன் ஆம்பளை அப்புறம் ஒரு 5 வட்டா கொண்டு சொல்லுங்க. 5 வட்டா 5 பெரிய வட்டா சவ மைக் போடு. ஒரு 5 வட்டா கொண்டாங்க. 5 வட்டா பெரிய வட்டா ஒண்ணு சின்ன டிசி தொர வைக்க வட்டம் 4-5 கிடக்குனாங்க. டிசி தொர எங்க இருக்கா? ஒரு 5 வட்டா வந்து இருக்கா. நாகராஜ் மாமரிட்ட 3 வட்டா இருக்கு. ஜெயபட்டா கொண்டு வரணும் நாகராஜ். ஆமா ஒரு வட்டா வச்சு போடுங்க. கை கட்டாங்க போக்கடங்க. அடுத்து ஆபீஸ் பட்டி. ஆமா மச்சான் மச்சான் எங்க போறீங்க? அடுத்து உங்களுக்கு தான் பாட்டு. எங்க போறியா? மாப்பிள்ளை வாங்க மச்சான். எங்க போறீங்க? மணினா ஒரு வட்டா கிட்ட ராமுக்காரலாம் கூட ஜெயிச்சல. ராம் போன வாட்டி அவன் ஜெயிச்சான். இந்த வாட்டி அவன் ஜெயிச்சான். அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பாட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு அப்பதான் ஒரு கடி கட்டி அதான் அவன் என்னைக்கு போன வாட்டி அவன் ஜெயிச்சான். அவன் முழுங்கலான மழுக்கு ஆத்தாடி. இவன் பண்ண பாட்டு பண்ண நான் எனக்கு முழுங்க முடியல. எனக்கு முழுங்க முடியல. என் பாட்டு கேட்டதான் மூணும். என் பாட்டு இல்லாம இருக்காது. எல்லா தைப்பங்களுக்கும் என் பாட்டு உண்டு. இந்த விஷயம் பாட்டு உண்டு. சரியா? அடுத்தபடியாக பாட்டிய மச்சான் முடிச்சா ஒரு பாட்டு போடுற விஷயம் தமிழர் கௌரி. அந்த பாட்டை எல்லாரும் கேட்க கொஞ்சம் அந்த பெஞ்ச நோக்கி ஆகுங்க நின்றுட்டு யாரும் பலூன் ஊத முடியாது. கொஞ்சம் அந்த பெஞ்ச நோட்டே பாட்டு போடப்பா. இன்னிசை பாட்டு எல்லாம் 4-5 பலூன் ஊதியாச்சு. ஒரு காது கீழே வா கொழுந்தியா பாத்துட்டு இருக்கா முத்தா. ஏரிய எப்படி துண்டி விட்டுட்டு இருந்தேன். பாடி வரும் இளம் காற்று கூறுவதில்லை. ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. உள்ளம் கொல்ல போகுதே. ஆனா காற்றுங்க வரி கண்கள் அறிவதில்லையே. இந்த நாட்களில் உன் தேடுதான் அதை தேடி தேடி தேடு மனது தொலைகிறதே. இன்னிசை பாடி வரும் இளம் காற்று கூறுவதில்லை. காற்றலை இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை. விசிறு கிருஷ்ணா அடிக்கப்பா. மச்சான் பாட்டு போறாரு. விசிறு அடிக்க கை தட்டுங்க. அடிங்க. இதான் நம்ம முக்கால் நிகழ்ச்சி. பட்டை கிளம்பணும். விடக்கூடாது. மெசேஜே வராது. வருது எதுவுமே டைப் பண்ண மாட்டாங்க. சும்மா ஆண்டு பாக்குறேக்கா. லைவ் வீடியோ ஒரு 3 வட்டா
ஒரு 2 கூட தண்ணி கொண்டாங்க. பாட்டு போடுங்க. போடு. ஹலோ டிஎம்கே உறுப்பினர் அண்ணன் சந்திரன் அவர்களின் ஸ்டாலின் தான் வராரு. இப்ப போட்டு அண்ணா பிஎம்கே சந்திரனா அப்பா உறுப்பினர் சந்திரா பெரிய ஆளுதான். ஆமா நான் ரெடி, நீங்க ரெடியா? கண்டிப்பா. சந்திரா உனக்கு அரை மூணு பேண்டி சங்க போடுவாரு. கொஞ்சம் சவுண்டா கம்மி பண்ணி சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணி. சரி வட்டா ஏழு சந்திரா ஒன்னு இப்பதானே சொல்லிருக்கீங்க. ஆப்பிள கடிக்க கூடாது. தண்ணி கொண்டாங்க ஒரு 2 குடம். நாலது பேசி தோற அந்த தண்ணி வந்துட்டு 2 குடம் தண்ணி கொண்டா. ரைட் 2 குடம் தண்ணி ஒரு பாட்டை போடல. இந்த போட்டிக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்க சமூக சுந்தரி அத்தைக்கு இந்த ஊர் சார்பாக வாழ்த்துக்கள். சரி கொஞ்சம் ஓரமா நின்னுங்க. குர்தாசில தண்ணி கொஞ்சம் ஓரமா வாங்க. சரி கொஞ்சம் தள்ளிக்காங்க. சில்வா தள்ளிக்கலாமா? ரெடி ஆயிட்டா? இன்னும் தண்ணி ஊத்தணுமா? இருங்க. சரி நாராஜ் அந்த வட்டம் அப்படி சரிச்சு விட்டுறத பார்த்து. ஆமா வட்டா உங்களுக்கு இல்ல, தண்ணி கொடுத்துருக்காங்க, வட்டா கொடுத்துருக்கீங்க. வீட்டுல இருந்து பார்த்து. அந்த தக்காளி என்ன கண்ணத்துல கை வச்சுட்டு நிக்க சோகமா என்ன? தண்ணி கொண்டாங்க. ஏழு சந்திரா ஆட்டுல கடிக்காத. இப்பவுமே ஏன் ஆட்டு திங்க வேண்டிய இது வரைக்கும் இப்பதான் பாக்கியா கை பிடிக்காம கடிக்கணும். எப்ப கை பிடிச்சா வெளியே போயிருங்க சொல்லிட்டோம். அம்மா ஊத்து. வட்டா இருந்தா ஒரு வட்டா கொண்டாங்கப்பா. பாண்டி ஒரு சரிப்பா. வட்டா இருந்தா ஒரு வட்டா கொண்டாங்க. ஒரு வட்டா. பக்கத்து வீட்டுல யாருக்கும் வட்டா இல்லையா? அன்சா வட்டா கிட்ட இல்லையா வீட்டுல? அண்ணா கங்காணி சித்தர்ண்ணா எங்க போறீங்க? வட்டா இருந்தா கொண்டு வாங்க கொஞ்சம். கொண்டு வாங்க உங்களை சொல்லி. போட்டியில் களம் காண்பவர்கள் 4 பேரு. போட்டியில் களம் காண்பவர்கள் 5 பேரு. யாரா அந்த 5வது ஆள் பார்த்தா மாரிஸ் பாண்டியன். அவ்வளவு மாரிஸ் பாண்டியா கொஞ்சம் வரல போட்டிக்கு. வாங்க. ஏன் கை கட்டி நிக்கிய? எப்போதுமே நீங்க அப்படித்தானா? எல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா வாங்க. ஹலோ எத்தனை பேரு சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. டைம் ஆகி கொண்டு இருக்கிறது. வட்டம் எடுக்க போயிருக்காங்க. களத்தில் களம் காண்பவர்கள் டிஎம்கே மகேஷ் பாண்டியன், டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆம் வைகுண்ட பாண்டியன், ஏரல் கேபிள் ஓனர் சந்திரன், அடுத்தது மூர்த்திரான், நாராஜ் பாண்டியன், ராக்கெட் ராஜா தம்பி ராயல் ராஜா. அவர் வந்து மும்பைல இருக்கிறதால இப்ப இவரை அனுப்பிச்சு விட்டுருக்காரு. இரட்டைப்பாளையம் ரெட்டப்பாளையம் ரைப்பாண்டியன் அன்பு மகன் சார்பட்டா பரமரி ரைப்பாண்டியன் எங்கிருந்து வர வேண்டும்? ரைப்பாண்டியன் எங்க கல்ல தூக்குறதுன்னு சொல்றாங்க. அவர் தூக்கிடுவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆளு தூக்கிடுவாரு. பாண்டே கொஞ்சம் நிப்பாட்டு.
இரண்டாம் ராயல் கிங் 9th அவர் பார்வை பாண்டியன் பூவை பாண்டியன். எப்பா என்னப்பா எல்லாரும் போது பாண்டியன் வைகுண்ட பாண்டியன் சுரேஷ பாண்டியங்கிறியா? யாரதான் கூப்பிட? முன்னாடி பிஎம்டி தலைவர் இசைவசைவர் நிக்காரு, அவரே நோட்டு போட. ஆரம்பிங்க ஆரம்பிங்க. கொஞ்சம் பலகண்ட கழகம் அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை கொண்ட கழகம், அன்று பிள்ளை நடமான கழகம், இன்று திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திருப்பதி என்று இப்படி என்னை திராவிட நாகராஜ் கீழே தட்டா ஆப்பிள பாரு, ஆப்பிள பாரு, ஆப்பிள பாரு. அப்பா நாகராஜ் ஆப்பிள் நீங்க நிம்ம முடியும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன். ஏ அப்பா தசரா முடிஞ்சிருப்பா தசரா ஆப்பிள் கிடையாதுப்பா நாகராஜ். தசைக்கு தெரியல அவளுக்கு சாப்பிட தந்துருக்கு, கொஞ்சம் பார்த்து நாகராஜ். நாகராஜ் சாப்பிட்டு தண்ணி ஊத்துட்டாரு. அவன் நாகராஜ் செல்வடி சொன்ன மாதிரி காலி சட்டை மாதிரி சாப்பிடுறான், தசரா கொடுத்த மாதிரி. பாப்பா பைக்கிறான், கொஞ்சம் ஓரமா நின்னுமா சாப்பிடுவாங்க. ஆமா கொஞ்சம் ஓரமா நின்னுமா, அவன் சாப்பிட பண்ணாலே அப்படியா இருக்கு. கொஞ்சம் மெதுவா சாப்பிடுறது ஒன்றும் அவசியம் இல்லை. மணினா ஏதோ முடிச்சு கொடுத்துருமா போயிட்டா சரி மச்சா எங்க முடியல மறைச்சான் எங்க முடியல. சரி யாரும் பக்கத்துல ரொம்ப பிடிக்காதீங்க, அது கீழே விழுந்தா பிடிக்க வேண்டாம்ப்பா. என்னப்பா இது விட்டுருங்க பிடிக்காதீங்க. காலையாக பிறந்து 6 இருங்க மாறிதான் நினைக்க மாறி உள்ள ஒரு பீஸ் யாருக்குமே ஒரு பீஸ் உள்ள இருக்கக்கூடாது, யாருக்கும் ஒரு பீஸ் உள்ள இருக்கக்கூடாது பாத்துக்காங்க. ஒரு பீஸ் இருக்க கூடாது. பார்த்தா கால்சியம் பேர் முழுங்க வெளிநாட்டுக்கு பாட்டை கொஞ்சம் கட் பண்ணு. பாட்டை மாறி ஆமா பிரேஸ்ல மாறி சாப்பிட்டு முடிச்சிட்டாப்ல. அடுத்து சாப்பிடுங்க மாப்பிள்ள. என்ன சரி ரைட்டு தொடு நோட்டுங்க. போத புள்ள இறங்கின்னு கலைச்சல அதுக்கும் போத சந்திரனுக்கு போதையே இல்லையா? ஒரு ஆப் வாங்கி கொடுங்க. மணிதா உங்க பான்சரவே செய்தியா ஒரு ஆப்பு. ஹலோ அடுத்தது கல்யாணம் முடிந்தவர்களான போட்டி. எங்கள் அன்பு அண்ணன் கல்யாணம் முடிந்தவர்களுக்கான கடைக்கு போன போட்டி. அண்ணன் ஹைகோர்ட் கலந்து கொள்வார். கல்யாணம் முடிந்தவர்கள் பெண்கள் கூடையில் பந்து போடுறதுன்னா யாரும் கூச்சப்படாங்க வாங்க. அடுத்த போட்டியான கல்யாணம் முடிந்தவர்களுக்கான ஆண்களுக்கான கடைக்கு போற போட்டி. முதல் ஆள் அண்ணன் ஹைகோர்ட், இரண்டாவது ராயல் ராஜ். அடுத்த போட்டி கப்புள்ஸுக்கான போட்டி. அவங்கவுங்க ஒய்ஃபை தூக்கிட்டு ஓடணும். 5 பேர் பெஸ்ட் கப்புள்ஸ். அந்த போஸ்ட்ல இருந்து இங்க கூட்டு வரணும். உங்க வீட்டுக்கு கூட்டு போ. வேற யார் இருக்கா? போ நீ தானே சொன்ன போ கூட்டு போ. வேற யார் இருக்கா? பிசி எங்க இருக்கா? எல்லாரும் பிசி தம்பி பிசி நீங்க போக கொஞ்சம் வாங்க. பாப்பா ஆயிக்கோட்டு ஓடியா என்னோட பிள்ளைய பாத்து பிள்ளைய கூட்டு வந்துடும். வாங்க உன் பிள்ளைய பாக்கிறதுக்கு ஆள் கொடுத்து சொல்லுங்க. பிரேமு தம்பி மூர்த்தி என் அண்ணா சுப்பிரமணியா ஒன்றிய செயலாளர் பிஎம்டி கட்சி நம்ம அண்ணன் இசைக்கு பிஎம்டி கட்சி செல்வசேகர் அவர் கலந்துக்கிறாரு. ஆமா அது உண்மை கலந்துப்பாருப்பா. கலந்துப்பாரு அவரு தமிழ் நடக்கு எட்டு சமயம் எல்லாருமே பிஎம்டி சாப்பாடு
இப்ப எல்லாரும் கூட்டம் இந்த போட்டியில் கலந்து கொள்ளுமாறு தயாரிக்கும்படி மாறி ஹைகோர்ட் அண்ணன் அப்புறம் யாரு நாகராஜ் பாண்டியன் பிசி துரை அப்புறம் யாரு இந்த துறை வைப்பு ஊருக்கு போயிட்டாம நான் வீட்டுல பார்த்தேன் இப்பதான் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். அந்த போட்டி தான் அந்த போட்டி தான் வாங்க எல்லாரும் ரெஸ்ட் எல்லாம் வாங்க தேம்பி கட்சி செலவு செலவு ரெடியா நிக்காரு எப்பன்ட்டு வாங்க வாங்க சரி வாங்க. போட்டி என்னவென்றால் அவங்க மனைவிமார்களை தூக்கி கொண்டு ஓட வேண்டும். அதனால இருங்க வாரம் இதில் துணைத் தலைவர் சிவபாண்டியன் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்காங்க. அந்த ரோட்ல இருக்க கல்ல வந்து நவுட்டி போட்டுருங்க. அடுத்து அந்த போட்டி தான் துறைங்க பிசி துறை அதுக்கு பிள்ளை நான் பாத்துக்கிறேன் கொண்டு அருளா மண்ட முட்டாய் கொடுத்துறேன் ஆயிக்கோட்டு சிவம் பிள்ளை வாங்குற ஒரு போஸ் வாங்கிக்க அவன் ஓடுறான் பாரு எங்க ஓடுறப்பா குடப்பான் ஒண்ணு ஒட்டப்பா. சரி அடுத்த போட்டி பந்து போட்டி பெண்கள் பந்து போடுறதுன்னா வாங்க போட்டியில கலந்தவங்களாம் மனிதன் வேலை பண்ணிட்டாரு. மனிதா பந்து போடுற போட்டி பெண்களுக்குன்னா கல்யாணம் முடிஞ்சது யாரும் பந்து போடுற போட்டி இந்த மாதிரி பந்து போடுற போட்டி எல்லாரும் வாங்க ரெடி பண்ணுங்க பந்து போடுறதுக்கு. சிவா டேபிள் அப்படியே போடுங்க அப்படியே பந்து போடுங்க டேபிள் அப்படியே போடுங்க. ஆமா அப்படியே கூட பந்து தான் அப்படியே போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பந்து போடுறது கல்யாணம் முடிந்த பெண்கள் 4 பேர் வாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் என்ன பர்ஸ் எல்லாம் இருக்குன்னா கூட வைங்க. சித்தி தண்ணி சித்தி 4 பேர் கல்யாணம் முடிந்த பெண்கள் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் 4 பேர். ஆமா டான்ஸ் எல்லாமே இருக்குப்பா உங்களுக்கு. இரண்டாம் நாயகின் தம்பி முத்துத்தேவர் பசுபதி பாண்டியன் தம்பி அண்ணன் பார்வதி பாண்டியன் தம்பி பூதி பாண்டியன் வைகுண்டம் பாண்டியன் தம்பி சந்திரதேவர் இரண்டாம் நாயகின் மதன் தேவர் முனிசாமி தம்பி அஞ்சு கூட பந்து படி நிறைய 5 கூட 8 மேரேஜ் ஒரு 5 கூட 11 தேவர் தம்பி கட்டணும் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க அப்பா சிங்கதேவர் தெரியும் எங்க தெரியும். அவங்க கேட்டா 9 தேவர் தம்பி 9 தேவர் தம்பிங்க எங்க கட்ட முடியும். அண்ணன் மனித நம்ம ஸ்டேட்டஸா பயங்கரமா தான் இருக்கு. கொஞ்சம் வாங்க மாறி மச்சான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ செய்யுங்க. ஏதோ பெண்களுக்கு எதுவும் அவரு புடவை செய்யுங்க. எங்களோட ஆபரேட்டர் சரில ஒரு பட்டு சேலை ஒரு 1000 ரூபாய் மதிதான் பிடிச்சிருமா சொல்லுங்க. பட்டு சேலை 10 வருஷமா இருந்த கணக்கு உன் சார்பா பெயிண்டிங் சார்பு கொடுக்குறேன். என்னடா சொன்ன டக்குனு அறிவிச்சு போறேன். பேரு பங்கு பரிசு மாறி 1 2 3 சரி போடுறது ஒரு பந்து போட்டுருக்காங்க. யாரு மாறி ஒரு பந்து போட்டுருக்காங்க. அடுத்த கல்யாணம் முடியாதவர்கள் கொஞ்சம் பாட்டு சவுண்ட கம்பெனில பாண்டி சவுண்ட கம்பெனில ஒரு பந்து மாறி மட்டும் தான் வேற யாரும் மாறி மட்டும் ஒரு பந்து போட்டுருக்காங்க. நாராஜ் அடுத்து வை. அடுத்து கல்யாணம் முடியாதவர்கள் 4 பேர் இதே மாதிரி கல்யாணம் முடியாதவர்கள்
ஆமா ஒரு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பந்து போட்டுட்டீங்களா திரும்ப அங்கே 2 பேர் மட்டும் இல்லைங்க பாப்பா கொஞ்சம் ஓரமாக அதே 2 பேர் மாணவி அடுத்து பார்ப்போங்க சரி கல்யாணமுடைய பெண்கள் வாங்க 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 கல்யாணமுடைய பெண்கள் வாங்க பாப்பா கொஞ்சம் ஓரம் பண்ணுங்க கல்யாணமுடைய பெண்கள் வாங்க உங்களுக்கு சாப்பிட முடியுது பாப்பா மனுஷனுக்கு சாப்பிட முடியுது பீசி குறையுங்க யாரே காரண இத்தனை பீசி சிரிக்காத போடு தந்த ஆமா தெரிஞ்சுட்டே ஆமா கல்யாணம் பெண்கள் சரி போடுங்க சரி என்ன பந்தை கொண்டா வச்சு பந்தை கொண்டு போயிட்டு இருக்க ஓடியா தம்பி கொஞ்சம் நோண்டுங்க பந்து தான் தம்பி பாட்ட போடு தம்பி 1 2 நாராஜ் முடிஞ்சா 1 2 கொஞ்சம் காலை உள்ள வைங்க ஏக்கா ஜானகிக்கா காலை உள்ள வைக்கா அது நீ வந்து போட்டலாம் நீ வாயில போட்டு போய் டேரக்டா வந்து கொஞ்சம் அடுத்த கல்யாணம் முடிந்தவர்கள் வாங்க வந்து போல அடுத்து கல்யாணம் முடிந்தவர்கள் ராதா 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 வாமா உடனே கூப்பிடுறாங்க ராதா வந்து போடுவாமா ஏன்னா கல்யாணம் முடியாத பெண்களுக்கும் போட்டி நிறைய வச்சாச்சு கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கு நிறைய வைக்கல அதனால அவங்களுக்கு மட்டும் வந்து போடுறது ஆமா எல்லாம் துட்டு கொடுத்துருக்காங்கம்மா ஆமா சரி வந்து போட்டீங்கன்னா நம்ம பெயிண்டர் சங்கத்துல இருந்து அண்ணா சுப்பிரமணியா ஏதாவது சார்பா பண்றான்னு இருக்காரு பண்ணுவாரு கண்டிப்பா ஏதோ அண்ணா முடிஞ்சது ஒரு நைட் சேர் எடுத்துட்டு கொண்டாரு ஒரு 1000 ரூபாய்க்கு இது என்னப்பா இருக்கு சரி நாளைக்கு இருங்க சரி நாளைக்கு போய் போடவா 1 அடுத்து 4 பேர் வாங்க கல்யாணம் முடிந்த பெண்கள் போடாதே வாங்க 500 அடிக்கு அடுத்து 500 அடிக்கு கவுசிக்கெல்லாம் 10 போடுறதுக்கா சரிடா நேரச்சு லைட் பண்ணி ஒரு அடி நீ ஒரு அடி ஃபேமிலி அடிக்கலப்பா சரி பந்து போட்டா 500 பேக்கிங் சார்பா 500 பந்து போட்டா முதல் பரிசு சரி அடுத்தபடியாக 4 பேர் வாங்க அடுத்தபடி 4 பேர் இப்ப பந்து போடுங்க எல்லாம் கரெக்டா முடிச்சுதா பந்து கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் யாரும் இருக்கீங்களா போடாதவங்க இல்ல கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் இருக்கீங்களா இப்ப நீங்க பந்து போட்டீங்கல்ல பந்து போட்ட பெண்கள் மட்டும் உள்ள இருக்கீங்க பந்து போட்ட பெண்கள் உள்ள வாங்க சரி கொஞ்சம் ஓரங்க வாலி பிள்ளைங்க வாங்க வயசு பிள்ளைங்க வாங்க நம்ம ஒரு வயசு பிள்ளைங்க வாங்க இளம் போட்டு வாங்க ஆமா இளம் திங்க வாங்க அவன் மகேஷ் எல்லா பொருளையும் போட்டுருவா பொழுது பத்தல் வீட்டுண்டா கூட வச்சுருவா பொழுது கொஞ்சம் நின்ன
மானசியா யாரு உள்ள வாங்க யாரு யாரும் தெரியல மானசனும் அம்மா தானே என்னப்பா வைக்க பாட்டி இத தெரியாம தான் கேட்டேன் பாத்து பூனை எல்லாத்தையும் அடிச்சுதான் போகணும்னு நினைக்கிறேன் போட்டியில ரைட் பண்ணி பொண்ணு எல்லாம் அடிச்சிட முடியும் வரைக்கும் ஒருத்தர் ராய்க்கு நாகராஜர் நிறைய அவரும் தான் ஜெயிச்சாரு ரெண்டு பொண்ணு யாருப்பா பிரியா 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 சரி இன்னும் 4 பேர் யாரு இருக்கா இன்னும் 4 பேரு அடுத்தபடி 4 பேரு வாங்க பாப்பா ஓடியாங்க அந்த 4 பேர் அடுத்து வாங்க டக்குன்னு டயர் இருக்குன்னு விரப்பட்டு நிறைய இருக்கு 4 பேர் வாங்க ஆமா கறிகள் தான் தின்னுட்டு தான் வந்திருக்கலாம் இங்கே வருது எல்லாம் கறிகளும் தின்னுருக்கு என் மாறி மச்சா என்ன கொடுத்து நினைக்க நிகழ்ச்சிக்கு மச்சா என்ன கொடுக்க போகுது சுடிதாரா மச்சா நீங்க பேசுறீங்களே அண்ணன் மணின்னு 500 சொல்லிட்டான் சரி என் அண்ணன் மணில பேசுறீங்களா 500 சொல்லியிருக்காரு என் மாப்பிள்ள அது கூட சைக்கிள் தரேன் இருக்கான் வாங்கி விட்டா 1 2 3 அன்பான ஹைகோர்ட் பரிசு இலவச சைக்கிள். அடுத்து 4 பேர் வாங்க அடுத்து 4 பேரு இல்ல கல்யாணி சித்தப்பா ரவி சித்தப்பா இருக்காரு போராணி தானே வந்தேன் என்ன இருக்குப்பா சித்தப்பா பரிசு கேப்பார்ல அடுத்து நாராஜ் 4 பேரு இல்லையா போட்டோன்னு நிக்கோடு போட்டோ நின்னுங்க இல்லப்பா மாப்பிள்ள அவங்க கூட சைக்கிள் வாங்கி விட்டுருக்கானா வீட்டுல பரிசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டான் ஓ இல்ல அடுத்த போட்டி இருங்க அடுத்த போட்டி ஹலோ ஹலோ அடுத்த போட்டி கண்ணை மூடிக்கொண்டு மூணாவது தங்கம் மக்காளி கைப்பாணன் கண்ணை மூடிக்கொண்டு ஒயின் ஷாப்பு கொண்டுருவாங்க யாருக்கு கரெக்டா போயிட்டு வந்துடும் அவனுக்கு மதம் இருக்கு. நாராஜ் குடிச்சா தம்பி கொஞ்சம் பாட்டு சவுண்ட் பண்ணல சவுண்டா கம்பெனி அது குரூப்பா மாப்பிள்ள ஹைகோர்ட் வர சைக்கிள் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சைக்கிளோட இடம் இல்லையா வீட்டுல ஆமா 3 நபருக்கா ஒரு சைக்கிள் வாங்கிட்டு இருக்கான் 1 அவுட் 2 பேர் இருக்காங்க எப்படி பாத்துக்காங்க ஒரு பந்து சவுண்டா கம்பெனிப்பா ஒரு பந்து போட்டா அவுட் 2 பந்து போட்டா வின்னு அதே நீங்க 2 பந்து போட்டா அடுத்த 2 பேர் நிக்கணும் வின் பண்றதுக்கு சரியா வேற ஒண்ணும் கிடையாது அப்பா மகேஸ்வரி ஓடி வந்துடாத 3 பந்து போட்டா அவனுக்கு முதல் பேசிட்டான் போற குழந்தை பார்த்தா மகேஸ்வரி பச்சை கூட வசதி உங்களுக்கு பூனே அப்படிதான் இருக்கா சரி 1 2 3 ஒரு நிமிஷம் மகேஸ்வரிக்கு ஒரு பந்தை கொடுத்துருங்க தப்பு மகேஸ்வரிக்கு ஒரு பந்தை கொடுத்துருங்க ஒரு பந்தை கொடுத்துருங்க அவன் மகேஸ்வரி போடுமா கோபப்படாமா உனக்கு ரொட்டி சொல்லியிருக்காங்க கோபப்படாத உள்ள போவீங்க தம்பி இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஓரமா நிக்க வைங்க பின்னாடி எவ்வளவு இணைச்சிங்க பிரேமு இந்த முத்துராம எவ்வளவு இணைச்சிங்க நிக்க மாப்பிள்ள குமார் பிடிச்சு வைங்க என்னப்பா நீங்க